இன்னைக்கு டேயோட செகண்ட் ரவுண்டு மேட்ச் மேகா பிரதர்ஸ் வர்சஸ் வையாபுரிப்பட்டி டேசன் பண்ணி சேசிங் தேர்வு பண்ணிட்டாங்க. மேகா பிரதர்ஸ் பேட்டிங். இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ரீராம் ஸ்ட்ரைக்லையும் ஜிந்தா நான் ஸ்ட்ரைக்லையும். மரியான் வந்திருக்காரு. 1 and only பவர் பிளே ஓவர் கூட ஓடுதுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் உடம்புல வாங்கிட்டு ஈஸியாக ஓடிட்டாங்க. சிங்கிள் சான்ஸ் ஃபார் அங்கே ஃபீல்டர். ஓய்யோ கொஞ்சம் தாங்க ஒன் பிச்சா கேரி பண்ணிட்டாரு. சிங்கிளும் ஓடி எடுத்துட்டாங்க. அடுத்தடுத்து 2 சிங்கிள். பிளேட் ஸ்கூப்புக்கு போனாரு இந்த ஃபீல்டர். நல்ல ஸ்டாப். இதுவும் சிங்கிள். ஹேட்ரிக் சிங்கிள். டவுன் த ட்ராக் லாங் ஆஃப். ஃபீல்டரை உள்ள வச்சிருந்தாங்க. அப்படிங்கிறப்ப பவுண்டரி அண்ட் பாப்போம். ஜிந்தா பேட்ல இருந்து 3 ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். த்ரோலே 1 ரன் போயிடுவாங்க. எஸ் 3 ரன். ஸ்விட்ச் ஹிட். நல்ல ஸ்டாப். உள்ள வந்துட்டாரு. சிங்கிள். நல்ல நீல கலந்து கொடுக்காம போட்டாரு. டைமிங்கே இல்லை பேட் பண்றதுக்கு. ஒரு ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 7 ரன் ஆடி இருக்காங்க. நோ விக்கெட். இன்னர் சர்க்கிள் 4 பேரோட பவுலிங் எண்டில் விஜய். ரவுண்ட் கீழ இருந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஓட்டல் ஷாட்டுக்கு போனாரு. நல்ல நீல கலத்துல நல்ல கான்ஃபிடன்ட் கொடுக்கும் பவுலருக்கு. டாட் பால். செகண்ட் ஒன் பின் டெஸ்டம் பாட பார்த்தாரு. சான்ஸ் வராங்க. ஃபீல்டர் குடிக்க முடியாது. அப்படிங்கிறப்போ விண்டும் பின் பக்கமாக இருக்கு. லெக் ஸ்டம்ப்ல இருக்கு. பவுண்டரி போயிடும். ஃபர்ஸ்ட் பவுண்டரி. வெல் பிளேட். ஆனா அங்க ஃபீல்டர் ஐயோ பம்ப் ஆயிருச்சுங்க. ஸ்ரீராம் பேட்ல இருந்து காமான ஒரு 4 பேக் டு பேக் 2 4. பேட்ஸ்மேன் ஹேட்ரிக். இந்த பந்து 4 ஆகி இருந்தால் கேப்ல பிளேஸ் பண்ணிட்டாரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி அண்ட் பாப்போம். வேகமா போயிட்டு இருக்கு. அங்க ஃபீல்டரும் வேகமா ஓடிக்கிட்டு இருக்காரு. ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. இது வரைக்கும் 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. அதுக்கடையில ஓவர் த்ரோல ஓடி எடுக்கப்பட்ட 4 ஹேட்ரிக் 4ன்னு சொல்லலாம். ஸ்ரீராமுக்கு சேருது. அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட்ல ஒரு இன்னிங்ஸுக்கு ஒரு 4 ரன் ஓடியே எடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட கிரவுண்ட் இது. ஃபுல் டாஸ் பால். அடிக்கப்பட்ட பந்து. ஃபீல்டர் இம்ரான் இருக்காரு. ஃபம்பிள் ஆச்சு. கேஸ் விக்கெட் கொடுத்துருக்காங்க. 1 ரன் + 1 ரன் அவுட். ஆக்சுவலா 3 4 அடிச்ச பேட்ஸ்மேன் அந்த 3வது 4 ரன் ஓடி எடுத்தாங்க. அதுலேயே டயர்டா இருந்திருப்பாங்க. யோசிக்காம 2 ரன் ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த பேட்ஸ்மேன் சீனி 1-1 பேட்ஸ்மேன். வெல் டிஃபென்ஸ் ஆப்ஷன்ஸ்ல வந்த திசையில தட்டி விட்டுட்டு 2 ரன்னுக்கான ஓட்டமானு பார்ப்போம். க்ளோஸ் காலா இருந்துச்சு. விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து 2 ரன் அவுட். 2 ஓவர் முடிவுக்கு 21. 2 விக்கெட் இருந்து 2 விக்கெட்டுமே ரன் அவுட். 3rd ஓவர் போட மரியான். அவருக்கான செகண்ட் ஓவர். ஜிந்தா ஸ்ட்ரைக்ல இன்சைட் எட்ஜ் எடுத்தடிச்சிருந்தா விக்கெட்டா இருந்திருக்கும். டாட் பால். செகண்ட் ஒன் பேக் ஃபுட் போனாரு. ஜிந்தா இந்தானு தூக்கி விட்டாரு. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. 3வது விக்கெட். அடுத்தடுத்து எல்லேரா 3 விக்கெட்டை விடுறாங்க. அத்தனை பேட்ஸ்மேன் கணபதி. குயிக்கர் ஒன்னுங்க. நல்ல நீல கலத்துல புள்ளி பந்து. நல்ல ஷாட். ஆப்ஷன்ஸ்ல அருமையாக அடிக்கப்பட்ட ராஜா. இங்கே ஒரு சிறந்த தரப்பால் தடக்க. நீ பேட்ஸ்மேன் சந்தோஷ் ஸ்ட்ரைக்ல சரி முதல் பந்து. தமி டைட்டாரி லெக் ஸ்டம்ப்ல தான் ஆட போறேன் அப்படின்னு ஒன் பிட்ச்ல ஃபீல்டர் கைக்கே வரும். 2 ஓட்டத்திற்கான லால்பா. சிங்கிள். வாட் அ bowling. விக்கெட் மாதிரி போட்டாரு. பாடி அட்டாக் ஸ்டம்ப்ல அடிச்சிருந்தா விக்கெட்டா இருந்திருக்கும். இன்னும் பேட்ஸ்மேன் இப்பதான் வர்றாரு. டாட் பால். வாட் அ ஓவர். 2 ரன்ல பிடிச்சு போட்டுருக்காரு. 23 ரன் ஆடி இருக்காங்க. 2 விக்கெட்ல இருந்து மேகா பிரதர்ஸ். ராஜா bowling எண்ட்ல நியூ பவுலர். நல்ல டிஃபென்ஸ் மைண்ட் செட். சான்ஸ் ஃபார் டபுள். அங்க சரவணன் அங்கே 2 ஓட்டத்திற்கான வாய்ப்பு. ஓடி எடுத்துட்டாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2. வாட் a bowling. குயிக்கர் ஒன். கீப்பர் கைவசம். டாட் பால். உடம்ப கொடுத்து தடுக்க பார்த்தாரு. பேட்லயே பட்டிருக்கு. 1 ரன் அலோ பண்ணிட்டாங்க. டவுன் த ட்ராக் இழுத்து போட்டாரு. 4 ரன் தாங்க. யாக்கிங் லென்த்ல வித்தே கொடுக்காத பந்து. அடுத்தடுத்து நிறைய டாட்ஸ் போட்டாரு ராஜா. லாஸ்ட் ஒன் இந்த ஓவர்ல ஸ்லோயர் 1 டாப் எட்ஜ். அவரே பிடிப்பாருன்னு நினைக்கிறேன். நல்ல டேக்கன். வாட் அ ஓவர். லாஸ்ட் 2 ஓவர்ஸ் நல்லா பிடிச்சிருக்காங்க. 2 ரன் 3 ரன்னு. ஃபர்ஸ்ட் 2 ஓவருக்கு 21 ரன் வந்த நிலைமையில 4 ஓவர் முடிவுக்கு 26. 4 விக்கெட்ல இருந்து நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. யங்ஸ்டர் இம்ரான் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவரோட கடைசி ஓவர் ரொம்ப எக்ஸ்பென்சிவா போச்சு. இந்த மேட்ச் எப்படி போடுறாரு பார்ப்போம். பாடி அட்டாக் அதிகபட்சமா ஒரு சிங்கிள் இருக்கும். சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் முருகேஷ்.
ஆஃப் கட்டர் மாதிரி போட்டாரு. இல்ல எனக்கு நேரா பிட்ச் பண்ணி உள்ளதான் வந்திருக்கேன் நினைக்கிறேன். டாட் பால். ஃபுல் டாஸ் பால் நேர எடுத்துட்டு வந்து உடம்புல சிங்கிள் அலோவ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இப்படி எரிஞ்சுதான் 4 ரன் போச்சுன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. ஃபுல்லா ஒயிலேனுக்கு ஏறினாரு. நோ பால் ஸ்டெப் நோ. பெரிய கேப் அப்படிங்கிறப்ப சான்ஸ் ஃபார் பவுண்டரி. சரவணன் போட்டி போடுவார், சண்டை போடுவார் அந்த பந்து கூட. அவர் தாங்க ஜெயிச்சிருக்காரு. 2 ரன் இப்போ வரைக்கும் ஓடி இருக்காங்க. 3ஆவது ரன்னுக்கான கால். ஓய்யோ பேட்ஸ்மேன் பால் பட்டுருச்சு. 3 ரன் பிளஸ் நோ பால் 4 ரன் சேருது. ஃப்ரீ ஹிட் பால் இது. தைரியமா சுத்துவாங்க. பேட்ல சரியான மீட் இல்ல. நல்ல ஸ்டாப். ஒரே அட்டம்ப்ட்ல எடுத்தாரு. சிங்கிள். பேக் ஃபுட்ல போயிட்டு லெக் ஸ்டம்ப்ல டீப் மிட் விக்கெட்ல நல்ல ஸ்டாப்புங்க சரவணன். எல்லா பக்கமும் ஓடிக்கிட்டு இருக்காரு அவரு. லெஃப்ட் ரைட்னு. அங்க நல்ல த்ரோவும் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓய் சேப்பா 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 சேப்பா. ஐயோ விக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. ரன் அவுட். சில கால் சிக்கிருச்சுன்னு நினைக்கிறேன். சேஃபா இருங்க. அடுத்த பேட்ஸ்மேன் ஏபி இன்சைட் ஏஜ். கீப்பர் கையில பட்டுச்சு. சிங்கிள் அலோவ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. 36 ரன் ஆடி இருக்காங்க. 37 டார்கெட். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சரவணன் ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்ல பிரபா. 1 and only பவர் பிளே ஓவர் போட சந்தோஷ் வந்திருக்காரு. ஓவர்தைகள் ஃபர்ஸ்ட் ஒன். அங்க ஆளே கிடையாது அப்படிங்கிறப்ப கேட்ச பிடிக்க முடியாது. பவர் பிளேங்கிற காரணத்தால 1 பவுன்ஸ்ல பவுண்டரி போமான்னு பார்ப்போம். எஸ் கிளியர் பண்ணிருச்சு. சந்திச்ச முதல் பந்தே 4. ஃபர்ஸ்ட் ரவுண்டை தொடர்ந்து இந்த செகண்ட் ரவுண்ட்லயும் சரவணன் மேட்ச் எடுத்துட்டு போக பாக்குறாரு. செகண்ட் ஒன். வெல் டிஃபென்ஸ். நேற்று இடைக்கு பழனி அண்ணன் அவரை பார்க்குற மாதிரியே இருக்கு சரவணன் அன்னைக்கு. சிங்கிள். பிரபா ஸ்ட்ரைக்ல டாப் ஏஜ் கீப்பர் நல்ல டேக்கன். பிரபா வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்லயும் 2 அவுட் ஏர்லியரா வெளியே போனாரு. இந்த மேட்ச்லயும் சந்திச்ச முதல் பந்தே ஆட்டம் இழந்து வெளியே. அத்தனை பேட்ஸ்மேன் ராமு நல்ல ஷாட். இப்பதான் அந்த இடத்துல ஆள வச்சாங்க. ஓய்யோயோ குத்தி பிடிக்க பார்த்திருக்காரு. இவரும் சந்திச்ச பந்து பவுண்டரி அப்படிங்கிறப்ப எக்ஸ்பென்ஸா எடுத்துட்டு போறாங்க அந்த முதல் ஓவரை. பெரிய சுத்தலுக்கு போனாரு. டாட் பாலா மாதிரி இருக்கு. கம்பேக்கிங் டெலிவரி. லோ கேப்டா கீழே வந்துச்சு. அந்த 4க்கு அப்புறமா அடுத்தடுத்து 2 டாட் பால். ஒரு ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 9 ரன். அதுல 2 4 அடங்கும். ஒரு விக்கெட் இருந்து இன்னர் சர்க்கிள் 4 பேரோட பவுலிங் எண்டில் சீனி. ஓவர்தைகள் ஃபர்ஸ்ட் ஒன். நல்ல ஸ்டாப். சான்ஸ் ஃபார் ஏரியல எரிஞ்சு பார்த்துருந்துருக்கலாம். ஏன்னா சரவணா விக்கெட் ரொம்ப முக்கியமா இருக்குது இன்னைக்கு டேக்கு. செகண்ட் ஒன். ஆஃப் கட்டர் மாதிரி போட்டாரு. அகைன் அதே ஃபீல்டர் சப்போர்ட் பண்ணணும். ஃபீல்டர்ஸ் இங்க கேப்ல போயிருக்கு. அப்படின்னா சரவணன் 2 கூப்பிட பார்ப்பாரு. நோ சொல்லிட்டாரு இங்க பூச்சி. தேர்ட் ஒன். ஸ்விட்ச் ஹிட் தெளிவா பட்டுருச்சு. ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரியா மாறும் அடுத்த எண்ட்ல. இந்த தடவை எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். அட்டாக்கிங் டெலிவரி டாட் பால். லாஸ்ட் மோர். வெல் பிளேட். அங்க ஆள் இருக்காங்க. முன்ன விட்டாங்கன்னா பம்ப் ஆகும். எஸ் அதை தான் பார்க்க முடியுது. பவுண்டரி. இந்த ஊர்லயும் 2 நாள் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இது வரைக்கும் 3 நாளா பதிவு பண்ணிட்டாரு. லாஸ்ட் ஒன் இந்த ஓவர்ல. ஸ்விட்ச் ஹிட் தெளிவா பட்டுருச்சு. இதுவும் கேப்ல பிளேஸ் ஆயிருச்சு. 4வது பவுண்டரி பூச்சி பேட்ல இருந்து ரெஸ்பான்சிபிளா இந்த செகண்ட் ரவுண்ட் மேட்சை எடுத்துட்டு போக நினைக்கிறாரு. 2 ஓவர் முடிவுக்கு 22 ரன் ஆடிருக்காங்க. ஓவருக்கு 10 ரன் ரேட் மெயின்டைன் பண்றாங்க. ஒரு விக்கெட்ல இருந்து 18 பாலுக்கு 15 மாறுது இந்த மேட்ச். சந்தோஷ் பவுலிங் எண்டில் அவருக்கான செகண்ட் ஓவர். ஸ்டெம்ஸ் ஓபன் பண்ணி கவர்ஸ்ல ஆட பார்த்தாரு. டாட் பாலா மாதிரி இருக்கு. நேருக்கு நேரா பேட்ல பறறதுக்கு முன்னாடியே 2-2ன்னு கால் பண்ணாரு. சிங்கிள். நல்ல ஷாட்டுங்க. லெக் ஸ்டெம்ஸ்ல சான்ஸ் ஃபார் ஆறான்னு பாப்போம். எஸ் கிளியர் ஹிட். அந்த திசையில வர்ற முதல் ஆறுங்க பூச்சி பேட்ல இருந்து நல்லா ஒட்டிருச்சு. அவர் பேட்ல ஆல்ரெடி 3 நாளா பதிவு பண்ணிட்டாரு. இப்போ ஒரு 6. இந்த தடவை சிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த 6க்கு அப்புறமா நல்ல டேக்கன் அங்க சீனி பிடிச்சாரு. ஆனா சிரிச்சுட்டே தான் போவாரு. ஏன்னா அவர் வேலையை சிறப்பா பண்ணிட்டாரு. மேட்ச் எடுத்துட்டு போயிட்டாரு அவங்க பக்கமா. வெல் பிளேட். அடுத்த பேட்ஸ்மேன் சதீஷ். நல்ல ஷாட். பெரிய கேப் அப்படிங்கிறப்ப 2 அழுத்த பார்ப்பாங்க. சரவணன் கண்டிப்பா கூப்பிடுவாரு. எஸ் இவர் தான் முந்தி இருக்காரு இங்க. 2 ரன். லாஸ்ட் ஒன் இந்த ஓவர்ல. லெக் ஸ்டம்ப்ல மார்ச்சாட பார்த்தாரு. டாட் பால். 3 ஓவர் முடிவுக்கு 31. 2 விக்கெட் இழந்திருக்காங்க. நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க காமராஜ். 2 ஓவருக்கு 12 பாலுக்கு 6 ரன் தேவை. அடுத்த ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாரான்னு பார்ப்போம். பவுலர் அவரே போட்டு அவரே பிடிச்சிருந்தா விக்கெட்டாக இருந்திருக்காங்க. நல்லது ஒரு பந்து வீச்சு.
லெக் ஸ்டம்ப்ல அவர் எதிர்பார்த்த இடத்துல இருந்த பந்து இருந்துச்சு. வாட் a catch அங்க. அவர் தாண்டிருச்சு நினைச்சேன். சூப்பரான கேட்ச். இந்தான்னு சொல்லி பிடிச்சிருக்காரு. அடுத்த பேட்ஸ்மேன் ராஜா. இங்க இருந்து நிறைய டாட்ஸ் தேவை அப்படிங்கிறப்ப ஃபீல்ட சப்போர்ட் பண்ணணும். இதே மாதிரியே இதுக்கு முன்னாடியும் மிஸ்ஃபீல்டு பார்த்தோம். கண்டிப்பா பிடிக்க வேண்டிய பந்து அது. ஃபீல்ட சப்போர்ட் பண்ணி கொடுங்க பவுலர்ஸுக்கு. 2 ரன். இந்த ஸ்டாம்ப் பாட பார்த்தாரு. பேட்ல பட்டிருக்க ஒரு ரன் ஓடிடுவாங்க. சிங்கிள். பண்ணாரு. இதுவும் சிங்கிளா மாறும். 1 more to tie, 2 more to win. பால் டர்ன் ஆகும். நல்ல ஸ்டாப். சிங்கிளோட மேட்ச் டை. அடுத்த ஒரு வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்காரு இந்த பவுலர். நீ பவுலர் சேவியர். உங்க டீமை சேவ் பண்றாராம் பார்ப்போம். ஒரு ரன்னுங்கிறது சாத்தியம் இல்லாத ஒண்ணு. ஃபர்ஸ்ட் பால் வெல் லெஃப்ட் எடுத்தாரு. டாட் பால். செகண்ட் ஒன். நீக்கு இருந்துச்சு. எஸ் கீப்பர் கேட்ச். பேட்ஸ்மேனே நடந்துட்டாரு. இப்போ ஏதோ மொமெண்டம் இருக்குது இந்த மேட்ச்சில். 4 பாலுக்கு 1 ரன் தேவை. ஸ்டைலாக போகிறார் பாருங்க. வாழ வந்தேன். அத்தனையும் பேட்ஸ்மேன் மரியான். இன்னும் 2 டாட் போட்டாங்கன்னா கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கும் பேட்ஸ்மேனுக்கு. உடம்புல பட்டிருக்கு. சான்ஸ் பார். எரிஞ்சு பார்ப்பாங்க. லாஸ்ட் ரன் அது. வாங்க பாடலை அப்படிங்கிறப்போ 1 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. மேலில் வாங்கிட்டு போயிட்டாரு மரியான். வையாபுரிப்பட்டி இந்த செகண்ட் ரவுண்டு மேட்சை வின் பண்ணி முதல் டீமாக 3rd ரவுண்டுக்குள்ளே அடி எடுத்துருக்காங்க. மேகா பிரதர்ஸ் ஹார்ட் லக். லாஸ்ட் ஓவர் வரைக்கும் எடுத்துருவாங்க மேட்சை. அதே மாதிரி இந்த மேட்ச்சில் ஒரு பெஸ்ட்டு கேட்சை பிடிச்சிருப்பாரு ஜிந்தா. அவருக்கு இந்த டிஷர்ட் 2 மேட்ச்சில் சேர்த்து 47 ரன். அவரோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு மேட்ச்சில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு பேட்டிங்கில்.